அதே மாதிரி போகிற வழியில் இன்னொரு நிகழ்வும் நடக்குது. ரசூலுல்லாவுடைய திறமையை பாருங்கள். இது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 4583 வாதில் குரா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ரசூலுல்லா கடக்கிறாங்க. கடக்கும்போது ஒரு பெண்மணிக்கு சொந்தமான ஒரு பேரிச்சம் தோட்டம் இருக்குது. அதை வந்து ரசூலுல்லா அப்படியே பார்க்குறாங்க. சஹாபாக்களும் அதை கடந்து போகிறாங்க. போகும்போது அதை பார்த்துட்டு ரசூலுல்லா சொல்கிறாங்க அது அறுவடை டைமு. அப்போ பேரிச்சம் மரத்தை வந்து அறுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சஹாபாக்கள் எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லா கேட்குறாங்க, நீங்கள் கணக்கு போடுங்க இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சஹாபாக்கள் எல்லாருமே கணக்கு போடுறாங்க, ரசூலுல்லாவும் கணக்கு போடுறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பெண்மணிக்கிட்ட, நீ வரும்போது இது எண்ணி வையே நான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா போகிறாங்க. அதே மாதிரி திரும்பி வரும்போது பார்க்குறாங்க சஹாபாக்களுடைய கணக்கு தப்பாக இருக்குது, ரசூலுல்லாவுடைய கணக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ ரசூலுல்லா வந்து துனியா ரீதியாக வந்து அவர் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. அப்போ அவர் வியாபாரத்தில் இருந்தார்னு எவ்வளோ அழகாக ஒரு பேரம் பேசி, அதாவது ஒரு கால்குலேட் பண்ணி அவர் வியாபாரம் செஞ்சுருக்க முடியுங்கிறதும் இதுலேருந்து தெரியுது. கிட்டத்தட்ட அது 1600 கிலோ, 1 கிலோ 2 கிலோ கூட நம்ம கண் மதிப்பில் போட்டுடலாம். ஒரு 1600 கிலோ வரக்கூடிய பொருள் ரசூலுல்லா கண்ணில் பார்த்தே இடம் கரெக்டாக சொல்கிறாங்க, இவ்வளோ வரும் அது அப்படிங்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்தளவுக்கு துல்லியமாக அது நடக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லா வந்துட்டு தபுக் போகும்போது ஒரு அறிவிப்பு வந்து செய்கிறாங்க. வழியிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு ஒரு காற்று வந்து பலமான ஒரு காற்று வீசும், ஒரு சூறாவளி காற்று பலமாக வீசும். யாரும் வந்து எந்திரிச்சு நிற்கக்கூடாது, எல்லோரும் படுத்த பொசிஷன்லேயே இருக்கணும், எந்திரிச்சு யாரும் நிற்கக்கூடாது, தனியாக வந்து நடக்கவும் கூடாது அப்படின்னு ரசூலுல்லா வந்து இது பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக அல்லாஹ் எதுக்காக அனுப்புகிறான்னா, அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தை போடுறதுக்காக ஒரு காற்று வந்து அல்லாஹ் அனுப்புகிறான். இதே மாதிரி ஒரு காற்று தான் வந்து அகல் போகிற நேரத்துலேயும் வரும். ரசூலுல்லா சொல்லுவாங்கள்ல, கீழே காற்று மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த காற்று மாதிரி ஒரு காற்று தான் வருது. அதில் ஒரு நபித்தோழர் வந்து என்ன பண்ணிடுறாரு, பாத்ரூம் வருது அவருக்கு, அவர் எந்திரிச்சு நிற்கிறார். அவரை கொண்டு போய் ஒரு 2 மலைகளுக்கு இடையில் கொண்டு போய் அந்த காற்று தூக்கி போய் வீசி போட்டுருது. இது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 4583 ஹதீஸ். மொத்தம் 2 பேர் எந்திரிச்சிடுறாங்க. ஒரு ஆள் வந்து ஒட்டகம் காணும்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை தேடுறதுக்கு எந்திரிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கழுத்து திருகப்பட்டு அவர் செத்து கிடக்கிறார். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா மலையில் 2 அந்த தையி மலைன்னு சொல்லிட்டு அந்த 2 மலைகளுக்கு மேலே கொண்டு போய் அந்த காற்று போய் அவரை தள்ளி தூக்கி போட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 4583 இந்த ஹதீஸ் இருக்குது.